إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فاتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون واتقوا الله وأطيعوه لعلكم ترحمون واتقوا الله وأطيعوه لعلكم تفلحون فالله تعالى يقول وهو أصدق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما أصاب من مصيبة في الأرض ولا في أنفسكم إلا في كتاب من قبل أن نبرأها إن ذلك على الله يسير صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام من نفس عن مؤمن قربة من قرب الدنيا نفس الله عنه قربة من قرب يوم القيامة والله في عون العبد ما كان العبد في عون أخيه رواه البخاري ومسلم أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனாகிய அல்லாஹ்வின் பெயரை கொண்டு இந்த குத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய போஷித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன். லம் யலித் வலம் யூலத், யாரையும் அவன் பிறக்கவும் இல்லை, யாராலும் பிறக்கப்படவும் இல்லை. மேலும் இவ்வையகத்திலே வணங்கப்படுவதற்கு தகுதியான ஒருவன் என்பதாக நான் சாட்சி பாருகிறேன். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எங்கள் தலைவர் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றென்றும் உண்டாவதாக. அன்னாரின் அடிச்சுவட்டை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபா தாபிஈங்கள், இந்த பூமிக்கு மேலால வாழ்ந்து மரணித்த முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள், வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், வாழ போகின்ற அனைத்து முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் மீதும் என்றென்றும் அல்லாஹுடைய ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய அருள் சுரங்கக்கூடிய அவனுடைய மாளிகையில் வந்து அமர்ந்திருக்கும் கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய உலமாக்களே, பெரியார்களே, வாலிபர்களே, தனவாந்தர்களே, வாழ்வில் எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா தருணத்திலும் விசேஷமாக தனிமையிலும் கூட்டிலும் இருளிலும் வெளிச்சத்திலும் செல்வத்திலும் ஏழ்மையிலும் ஆரோக்கியத்திலும் எம்மை படைத்து எம்மையுடைய சொல்லையும் செயலையும் கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனை முற்றிலும் அஞ்சி பயந்து நடக்கும்படி முதலில் அடியேனாகிய எனக்கும் அடுத்தாண்மையாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். ஃபத்தகுல்லாஹ ஹைசுமா குந்தும். அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரர்களே, நானும் நீங்களும் வாழ்கின்ற இந்த பூமி, இந்த உலகத்தை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் ஒரு பரீட்சை களமாக ஆக்கி வைத்திருக்கிறான். உலகம் என்பதே இது தாருல் இம்திஹான். ஒரு மனிதன் வாழ்கின்ற நேரம் அவன் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு, எத்தனையோ சோதனைகளுக்கு முகம் கொடுக்கக்கூடிய ஒரு களம் தான், ஒரு வாழ்க்கை தான் இந்த உலகத்துடைய வாழ்க்கை.
அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரர்களே, ஒரு மனிதன் உலகத்திலே வாழ்கின்ற நேரம் இரண்டு விதமான பிரச்சனைகளுக்கு, இரண்டு விதமான சோதனைகளுக்கு முகம் கொடுக்கலாம். ஒன்று அவருடைய தனிப்பட்ட பிரச்சனைகள், தனிப்பட்ட விதத்திலே அவர் சோதிக்கப்படுவார். அது அவருடைய பொருளாதார வீழ்ச்சியாக இருக்கலாம், அல்லது அவருடைய தொழிலில் ஏற்படக்கூடியவைகளாக இருக்கலாம், குடும்பத்துடைய பிரச்சனைகளாக இருக்கலாம், பிள்ளைகளால ஏற்படக்கூடிய சோதனைகளாக இருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, இது ஒரு வகை. இன்னொரு வகையான சோதனை சமூகத்தாரோடு சேர்ந்து அனைவரோட ஒருவராக இவரும் சேர்ந்து பாதிக்கப்படுகிறது. இந்த இரண்டு வகையான சோதனையும் அன்பார்ந்தவர்களே ஒரு முஃமினுக்கு, ஒரு முஸ்லிமுக்கு வாழ்க்கையில வரத்தான் செய்யும். அல்லாஹு தஆலா இந்த சோதனைகளை பத்தி எங்களுக்கு சொல்ற நேரம் குர்ஆன்ல பல இடத்துல அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், நான் உங்களை படைச்சிருக்கக்கூடிய நோக்கமே லியபுலுவக்கும், உங்களை பரிசோதிப்பதற்காக வேண்டித்தான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா இப்படியும் சொல்கிறான், வனபுலுக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைரி வல் ஃபித்னா, என்னுடைய அடியார்களே உங்களை நான் சோதிப்பேன், நாங்கள் சோதிப்போம். எப்படி சோதிப்போம்? சில வேளை அந்த சோதனை உங்களோட மனதுக்கு விருப்பமானதாக இருக்கலாம், இன்னும் சில வேதனை அந்த சோதனை இருக்குதே உங்களால தாங்க முடியாத, உங்களோட மனதால சுமக்க முடியாத, உங்களோட வார்த்தைகளால பேசி முடிக்க முடியாத, அதை நினைவு வருகின்ற நேரமே கண்ணீர்கள் கொட்டுகின்ற அளவுக்கு அந்த சோதனை இருக்கலாம். இப்படியும் நாங்கள் உங்களை சோதிப்போம். அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரர்களே, மூணாவது இடத்தில் அல்லாஹ் தஆலா எப்படி தெரியுமா சொல்கிறான், வலனபுலுவன்னகும். உலமாக்கள் அணுகி கேட்டு பாருங்க, தஅகீதுடைய நூன் உறுதியாக அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக சத்தியமாக. உலகத்துடைய வாழ்க்கை என்பது நீங்க நினைச்ச பிரகாரம் வாழக்கூடிய ஒரு இடமண்டல்ல. வனபுலுவன்னகும், நிச்சயம் சத்தியம் நாங்கள் உங்களை சோதிப்போம். அந்த சோதனை எப்படி தெரியுமா இருக்கும்? பிஷைஇம் மினல் ஹௌஃப், சில வேளை உங்களோட உள்ளத்துல அந்த சோதனை ஒரு பயமாக மாறிடும். வல் ஜூ, இன்னும் சில வேளை உங்களுக்கு தின்னுவதற்கு குடிப்பதற்கு பஞ்சம் ஏற்பட்டுடும், பசி ஏற்படும், ஒன்றுமே இல்லாமல் போய்விடும். வனக்ஸிம் மினல் அம்வால், அந்த சோதனை சில வேளை உங்களோட பொருளாதாரத்தை தாக்கக்கூடியதாகவும் இருக்கலாம். வல் அன்ஃபுஸ், இன்னும் சில வேளை அந்த சோதனை உங்களுக்கு விருப்பமானவர்கள், நீங்கள் நம்பி வாழ்ந்தவர்கள், நீங்கள் அதாவது விட பிரியாமல் வாழ்ந்தவர்களை நாங்கள் உங்களிலிருந்து பிரிச்சு கலட்டியும் எடுத்து சோதிப்போம். அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இப்படியாப்பட்ட சோதனைகள் உங்களோட வாழ்க்கையில வரும். இந்த சோதனைகள், அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரர்களே, இந்த பிரச்சனைகள் என்பது அது தானாக வாரோண்டல்ல. ஒரு முஃமின் இப்படியாப்பட்ட சோதனைகள், பிரச்சனைகள் வார நேரத்துல, கஷ்டங்கள் துயரங்கள் வாழ நேரத்துல ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் அந்த சோதனைகளை, அந்த பிரச்சனைகளை, அந்த அனர்த்தங்களை எப்படி பார்க்கணும் என்பதை குர்ஆன் ஹதீஸ் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஏண்டே உங்களுடைய முதலாவது அகீதா, முதலாவது கோட்பாடு அன்பார்ந்தவர்களே, உலகத்திலே எது நடந்தாலும் அது இயற்கை என்பது கிடையாது. உலகத்திலே இயற்கை அனர்த்தம் என்பது ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் பேச முடியாது. குர்ஆன் பேசுது, நான் சொல்லல. மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபீ அன்ஃபுசிக்கும் இல்லா ஃபீ கிதாபின் மின் قبل அன் நப்ரஅஹா இன்ன ذلك على الله يسير. இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்கிறார், மா அஸாப மின் முஸீபத்தின் இல்லா பிஇذنில்லாஹ். அடியார்களே, உங்களுக்கு வருகின்ற சோதனைகள், உங்களுக்கு வருகின்ற பிரச்சனைகள், அனர்த்தங்கள், அது கடலால வந்தாலும் சரி, பூமியால வந்தாலும் சரி, எதுவாக வந்தாலும் இல்லா பிஇذنில்லாஹ், இயற்கையாக வாரோண்டல்ல. அதை உருவாக்கிற ஒருவன் இருக்கிறான், அதை ஏற்படுத்தின ஒருத்தன் இருக்கிறான், அவன் தான் அல்லாஹ். 7 வானம் 7 பூமியை ஆட்சி அதிகாரத்துக்குரியவன் அவன். எந்த அளவு அவன் அதிகாரம் என்ற அன்பார்ந்தவர்களே,
குர்ஆன் பேசுது ஏண்டே உங்களுடைய ஈமான் உறுதியாகிடணும். வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா ஹுவ யஅலமுஹா. ஏண்ட அதிகாரம் ஏண்ட ஆட்சி எப்படியாப்பட்ட ஆட்சி தெரியுமா? அல்லாஹ் சொல்றான். இலங்கையில அல்ல, இன்னொரு என்ன, ஒரு நாட்டுல ரெண்டு நாட்டுல அல்ல, முழு உலகத்திலே எங்கெங்கெல்லாம் மரம் இருக்கிறதோ அந்த மரத்திலே இருந்து ஒரு இலை விழுவதாக இருந்தாலும் அன்பார்ந்தவர்களே, அந்த இலை விழுவதை அல்லாஹ் அறியாமல், அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் அது உலகத்திலே நடக்கவில்லை என்பதை அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனவே அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா முதலாவது எனக்கும் உங்களுக்கும் படிச்சுத்தார பாடம் என்னவென்றால், உலகத்திலே எது நடந்தாலும் அது இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்றல்ல, அதை உருவாக்கக்கூடிய ஒருவன் இருக்கிறான். அதை உருவாக்கக்கூடியவன் உருவாக்குவதற்கு முன்பே அதை முடிவு செஞ்சிட்டான். மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி, பூமியிலே ஏற்படக்கூடிய என்ன பேரழிவாக இருந்தாலும் சரி, என்ன சோதனையாக இருந்தாலும் சரி, அது புயலாக இருக்கலாம், வெள்ளமாக இருக்கலாம், சூறாவளியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, வலா ஃபீ அன்ஃபுசிக்கும், அல்லது உங்களுக்கு ஏற்படக்கூடிய சொந்த பிரச்சனைகள், சொந்த சோதனைகள், சொந்த கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதை உருவாக்குவதற்கு முந்தி அல்லாஹ் அதை முடிவு செஞ்சுத்தான் இந்த உலகத்திலே செயற்படுத்திக் கொண்டிருக்கிறான் என்ற பாடத்தை முதலாவது அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் படிச்சுத்தாரான். அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரர்களே, உலகத்திலே வாழ்கின்ற நாம் முஸ்லிம்கள், முஃமின்கள், இந்த அனர்த்தங்கள் என்பது குர்ஆனை பிரட்டி பார்த்தா, குர்ஆன் ஹதீஸுடைய விடயங்களை பிரட்டி பார்த்தால் எனக்கும் உங்களுக்கும் புதிதான ஒன்றாக தோன்ற முடியாது. இது புதிதான ஒரு விடயம் அல்ல. குர்ஆன் அன்பார்ந்த பெரியார்களே, 5000 வருடத்துக்கு முன்னால் நடந்த நிகழ்வுகளையே குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா எங்களுக்கு முன்னால வாழ்ந்த எத்தனையோ சமூகத்துக்கு இப்படியாப்பட்ட அனர்த்தங்களை, இப்படியாப்பட்ட சோதனைகளை, இப்படியாப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்கினார். அது காற்றாக இருக்கலாம், புயலாக இருக்கலாம், ஒன்றல்ல ரெண்டல்ல, ஏராளமான நிகழ்வுகள். நாங்க அனர்த்தம் என்று சொல்கிறோம். குர்ஆன் இதுக்கு சொல்கிற பேரு ஆயாத், படிப்பினைகள். குர்ஆன் சொல்லுது, அன்பார்ந்தவர்களே, நீங்கள் எதை அனர்த்தம் என்று பேசுறீங்களோ இது அனர்த்தம் அல்ல, இது அல்லாஹ் உங்களுக்கு படிச்சுத்தார பாடங்கள். வமா நுர்சிலு பில் ஆயாத்தி இல்லா தக்வீஃபா, நாங்க இந்த அனர்த்தங்களை, இந்த படிப்பினைகளை உருவாக்குவோம் தெரியுமா? உங்களோட உள்ளத்துல ஒரு பயம் வரணும். இந்த உலக வாழ்க்கை என்பது தாம் தோண்டித்தனமாக வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை அல்ல என்ற ஒரு சிந்தனை உங்களுக்கு வர வேண்டும். நான் நினைச்ச பிரகாரம் வாழ்வதல்ல. அன்பார்ந்த பெரியார்களே, அல்லாஹ்வுடைய ஒரு சிந்தனையை உருவாக்குவதற்கு அல்லாஹ் தஆலா இப்படியாப்பட்ட நிகழ்வுகளை உண்டாக்குறான் என்பதைத்தான் குர்ஆன் ஹதீஸ் எங்களுக்கு தெளிவாக பேசுகிறது. ஒரு அனர்த்தம் வந்துட்டா, ஒரு சோதனை வந்துட்டா, அன்பார்ந்தவர்களே, அதை வச்சு நானும் நீங்களும் ஜட்ஜ்மெண்ட் பண்றதல்ல. இது சோதனை, இது வேதனை, இது தண்டனை, அதுக்கு நாங்க தகுதியற்றவர்கள், அது எங்களுக்கு சொல்லவும் வேண்டாம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித்தார பாடம் என்ன தெரியுமா? அது யாருக்கும் சோதனையாக இருக்கலாம், யாருக்கு வேதனையாக இருக்கலாம், யாருக்கும் தண்டனையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, அதை ஒரு புறம் வச்சுட்டு நீங்க இது ஒரு படிப்பினையாக எடுத்துக்கோங்க. இன்ன ஃபீ ஸாலிக லஇப்ரா, நீங்க ஜட்ஜ்மென்ட் பண்றதல்ல, நீங்க இதிலிருந்து பாடம் படிக்கணும். அதுக்குத்தான் அல்லாஹ் அப்பப்பொழுது இப்படியாப்பட்ட அனர்த்தங்களை உருவாக்குறான். இந்த வருடத்தை போன்று சென்ற வருடமும் நாங்கள் ஒரு நாட்டில் ஒரு அனர்த்தத்தை சந்திச்சோம். கிழக்கு மாகாணத்தில் அன்பார்ந்தவர்களே, பெரியோர் வெள்ளப்பெருக்கை சந்திச்சோம். வருகின்ற அனர்த்தங்கள் சாதாரணமானதல்ல. பேட்டு கேட்டா சென்ற வருடமும்
என்ன சொன்னார்கள்? எங்கட வாழ்க்கையில கண்டில்லாத ஒரு வெள்ளத்தை தான் கண்டோம் என்றார்கள். இந்த வருடமும் அதைத்தான் சொல்கிறார்கள். நாங்கள் வாழ்க்கையிலே கண்டில் இப்படி ஒரு அனர்த்தம். அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய படிப்பினைகள் என்பது எங்கட மூளைக்கு படாதது தான். இதுதான் அல்லாஹ் படிச்சு தார பாடம். நானும் நீங்களும் சிந்திக்கிற பிரகாரம் அல்ல. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தை அல்லாஹ் எப்படி படிப்பினை படிச்சு கொடுத்தான்? ஃபிரௌன் அல்லாஹ் தஆலா எப்படி பாடம் படிச்சு கொடுத்தான்? ஆத் சமூதுக்கு அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் தஆலா எப்படி பாடம் படிச்சு கொடுத்தான்? எப்பொழுது மனிதர்கள் இந்த உலகத்திலே நாங்கள் தான் அனைத்தும் என்ற சிந்தனையை கொண்டவர்களாக, எங்களை மிகைப்பதற்கு யாரும் இல்லை என்ற உணர்வு எப்ப மனிதர்கள் உள்ளத்தில் முயற்சிடுமோ அன்பார்ந்தவர்களே, அப்பொழுது அல்லாஹு தஆலா அவனொருவன் இருக்கிறான் என்ற சிந்தனை உருவாக்குவதற்கு இப்படியாப்பட்ட நிலைமைகளை உருவாக்குறார். ஆத் சமூகத்துக்கு அல்லாஹு தஆலா பலத்தை கொடுத்தான். பலம் இவ்வளவு பெரிய பலசாலிகள் என்றா பெரும் பெரும் கற்பாறைகளை கை நிகங்களால குடைவார்கள். இந்த பலத்தை அல்லாஹ் தஆலா பல காலம் கொடுத்து வச்சிருந்தான். எந்த அளவு இவங்க அந்த பலத்தை வச்சு யோசிச்சாங்கண்டா, முழு அந்த காலத்துல வாழ்ந்த மக்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க, மன் அஷத்து மின்னா குவா, எங்களை விட யாராவது பலசாலி இருக்கிறாங்களா? யாராவது பலசாலி இருக்கிறாங்களா? என் அன்பார்ந்தவர்களே கேட்டார்களே. அந்த காலத்திலே அவர்களுடைய தொழில்நுட்பத்திலே அவர்களுடைய அறிவுலே அதுதான் பெரிய பலம். அவர்கள் நினைத்தார்கள் இதைவிட பலசாலிகள் யாரும் இல்லை. அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரர்களே, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நீங்க இதை வச்சா பெருமை அடிக்கிறீங்க, நீங்க நினைக்கிறீங்க இதா பெரிய பலம் என்று, இதை விட பலம் என்று நான் சொல்லவா? இடி முழக்கத்தை அனுப்பி காத்த அனுப்பி கஅன்னஹும் அஜாஸு நக்லின் காவியா, குர்ஆன் பேசுது, காத்தடிச்சா மலங்கள் விருவதை போன்று அப்படியே எல்லாரும் சிதறி கிடந்தார்கள். ஃபிரௌன் நினைத்தான் எல்லா அதிகாரமும் வந்துட்டு எல்லாரும் ஏண்ட கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க. அவன் நினைச்சான் இதுதான் உலகம், என்ன அடக்கியால யாரும் இல்ல, ஆனா ரப்புக்குமுல் அலா, நான் தான் ரப்பு, என்னை தாண்டி ஒரு ரப்பு இல்ல நினைத்தான். வாழ்ந்தவர்களை அல்லாஹ் படிச்சு கொடுத்தான். நீ அல்லவாப்பா ரப்பு, உன்னையும் பரிபாலிக்கிற ஒருவன் இருக்கிறான், அவன் தான் நான் என்ற பாடத்தை நைல் நதியிலூட அல்லாஹ் தஆலா படிச்சு கொடுத்தான். பெரியார்களே, சகோதரர்களே, ஒன்றல்ல ரெண்டல்ல ஏராளம். எனவே நானும் நீங்களும் முதலாவது இப்படியாப்பட்ட தருணங்கள்ல எங்கட திசைகளை அல்லாஹ்வின் பக்கம் திருப்பிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் எங்களை வழி நடாத்தி கொண்டிருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, எல்லா நிலைமைகளுக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் தான். அல்லாஹ் என்னையும் உங்களையும் எப்படி சோதிப்பான் என்றால், தந்தும் சோதிப்பான், தராமலும் சோதிப்பான், தந்தத்தை திடீரென்று பறித்தும் சோதிப்பான். தந்த நேரத்தில் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக, தராத நேரத்திலையும் அல்லாஹ் பொறுமையோடு அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக, தந்தத்தை பறித்த நேரத்திலையும் பொறுமையோடு அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக வாழணும் என்பதைத்தான் இஸ்லாம் எதிர்பார்க்குது. ஒரு முஸ்லிம்கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு முஸ்லிம் வாழ்க்கையில இருக்க வேண்டியது ரெண்டு அம்சம். ஒன்று சபர், இரண்டாவது ஷுக்குர். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொண்டு பொறுமையோடு வாழ வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் எங்கள்கிட்ட எதிர்பார்க்குது. அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரர்களே, இப்படியாப்பட்ட தருணங்கள்ல நானும் நீங்களும் முதலாவது கைக்கெடுக்க வேண்டிய ஆயுதம் பொறுமைத்தான். அல்லாஹ் சொல்லனே நாங்க உங்களை சோதிப்போம் என்று பட்டியலிட்டு வந்துட்டு அல்லாஹ் தஆலா முதலாவது இரண்டாவது என்ன தெரியுமா சொல்றான்? ஃபபஷ்ஷிரிஷ் ஸாபிரீன், ஃபபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். அவ்வளோ கஷ்டப்பட்டும் அவ்வளோ சிரமப்பட்டும் பொறுமையோடு இருக்கிறாங்களே, இந்த பொறுமையாளர்களுக்கு நீங்க ஆறுதல் சொல்லுங்க. இந்த குர்ஆன் சொல்லல, குர்ஆன் சொல்லுது நன்மாராயம் சொல்லுங்கள். ஃபபஷ்ஷிர், பொறுமையோடு இருக்கிறார்களே இவங்களுக்கு ஒரு நன்மாராயம் சொல்லுங்க. ஏன் தெரியுமா? அவங்கள்ட்ட இருக்கிற பண்பு
இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவங்களோட உள்ளத்துல வார வார்த்தை என்ன தெரியுமா? இவ்வளவு பெரிய அனர்த்தம் வந்தும் இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தும் என்ன தெரியுமா சொன்னார்கள்? இன்னா லில்லாஹ் வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாங்க இந்த பூமியில அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ்றவர்கள், எங்களை வாழ வைக்கிறவன் அல்லாஹ். ஒன்றுமே இல்லாம வந்த எங்களுக்கு அனைத்தையும் தந்தவன் அல்லாஹ். உடுப்பதற்கு ஆடை இல்லாம வந்தோம், உண்ணுவதற்கு உணவு இல்லாம பசித்தவராக வந்து கதறினோம். அன்பார்ந்தவர்களே, அனைத்தையும் அல்லாஹ் தந்தான், அவனே எடுத்துக்கொண்டான். இலைஹி ராஜிஊன். இவர்களின் பக்கம் நாங்க அல்லாஹ்வின் பக்கம் திருப்பி போகிறோம். இப்படியாப்பட்ட சிந்தனைகளை தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலே இருக்கலாம், பொதுவான வாழ்க்கையிலே பொது பிரச்சனைகளாக இருக்கலாம். இந்த வார்த்தைகளை சொல்கிறார்களே, இவங்களுக்கு பஷாரத் சொல்லுங்க. ஏன் தெரியுமா? உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா. அவர்களுக்கு நிச்சயம் சத்தியம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய பரக்கத், அல்லாஹ்வுடைய அருள் அவர்களை வந்தடையும். வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். அவர்கள் தான் ஜெயசீலர்கள், வெற்றியாளர்கள். எங்கட பார்வையில தோல்வியாளர்கள், எல்லாத்தையும் இழந்தவர்கள் என்று நாங்கள் சொல்லலாம். இழந்த நேரத்திலே அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகிறார்களோ அல்லாஹ் தஆலா சொல்கிறார், இவர்கள் வெற்றியாளர்கள் என்று சொல்லி. பாந்த பெரியார்களே, சகோதரர்களே, எனவே நாங்கள் எடுக்க வேண்டிய படிப்பினைகள்ல இரண்டாவை தான் சோதனைகள், பிரச்சனைகள் என்று வந்துட்டா நாங்க பொறுமையை கையாடணும். அல்லாஹ் அறியாமல் எதுவும் இந்த பூமிக்கு மேலால் நடக்குதில்லை என்ற சிந்தனையோட வாழணும். அடுத்தது அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரர்களே, ஒரு ஆளுடைய வெளிச்சத்துல பேச வேண்டிய இடத்துக்காக வேண்டி சொல்றேன். நானும் நீங்களும் என்னையும் உங்களையும் பாதுகாத்துக் கொள்ளணும். சொல்வார்களே, வெள்ளம் வரமுந்தி அணைக்கட்ட வேண்டும் என்று. இதே போல் அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய படிப்பினைகள் எங்களை வந்து அடைவதற்கு முந்தி, அல்லாஹ் என்ற சொந்த லைஃப், சொந்த வாழ்க்கைய அல்லது என்ற சமூகத்தை அல்லாஹ் தஆலா சோதித்து பார்ப்பதற்கு முந்தி நானும் நீங்களும் என்னையும் உங்களையும் மாற்றிக்கொள்ள வேண்டும். இது நாங்க படிக்க வேண்டிய பெரிய பாடம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ யகாரு. அல்லாஹ்க்கு ரோசம் வரும். அல்லாஹ் ரோசம் உள்ளவன். அல்லாஹ்வுடைய ரோசம் ஏண்டவங்களுடைய ரோசம் மாதிரி அல்ல. அல்லாஹ் எவ்வளோ விட்டு கொடுக்கலுமோ அவ்வளோ விட்டு கொடுப்பான். அல்லாஹ்வுடைய சுன்னத் குர்ஆன் பேசுது, ஃபலம்மா நஸூ மா ذுக்கிரு பிஹி, ஃபலம்மா நஸூ மா ذுக்கிரு பிஹி. எவ்வளவு அழகான வசன நடை. அவர்களுக்கு யாஃபாமூட்டப்பட்ட விடயங்கள், சொல்லப்பட்ட விடயங்கள், அல்லாஹ்வை பயந்து, மௌத்தை நம்பி, கபரை பயந்து, நரகத்தை பயந்து, சொர்க்கத்தை ஆதரவு வைத்து இந்த உலகத்தில் வாழுங்க என்று ஞாபகமூட்டப்பட்ட விடயங்களை மறந்து வாழ்கின்ற நேரத்தில் அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகளை உதாசீனம் செய்து வாழ்கிற நேரத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு முதலாவது என்ன தெரியுமா சொல்வார்? அல்லாஹ் சொல்றார், ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்ல ஷை. நாங்க அவங்களுக்கு எல்லா ரஹ்மத்துடைய, பரக்கத்துடைய, கைராத்துடைய வாயில்களையும் திறந்து கொடுப்போம். அன்பார்ந்த பெரியார்களே, இது அல்லாஹ்வுடைய சுன்னத். எது வரைக்கும் என்றா ஹத்தா இதா ஃபரிஹு பிமா ஊது. யோசிப்பார்கள், பள்ளியும் இல்ல, தொழுகையும் இல்ல, ஹராமால பேணுதலும் இல்ல, ஒன்றுமே இல்ல, இப்படி துனியா வந்து கொட்டுதே கொட்டுதே என்று சந்தோஷம் அடைவார்கள். பள்ளியோட, அல்லாஹ்வுடைய பயத்தோட, ஹராமலால பேணுதலா இருக்கக்கூடியவர்களே யோசிப்பார்கள், பள்ளியும் இல்ல, ஒன்றுமில்லாம இருக்கிறார், அவனுக்கு இவ்வளவு கிடைக்குது, எனக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை. இதுதான் அல்லாஹ்வுடைய சுன்னத், குர்ஆன் பேசுது. அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரர்களே, இதுதான் குர்ஆனுடைய சுன்னத். இப்படியாப்பட்ட நிலைமை வருவதா நாங்க அல்லாஹ்வை பயந்து கொள்ளணும். வீடுகள்ல அன்பார்ந்தவர்களே, எலித்தொல்ல இருந்தா எலி பிடிப்பதற்காக வேண்டி சில முறைகளை கையாடுவோம். எலியொண்ட பிடிப்பதற்கு என்ன செய்வோம்? அறுவடை கொண்டு சுட்டி பொறிச்சு வைப்போம். கிளி வளர்க்கிறோம், கிளிய வளர்க்கிற நாங்க கிளிக்கு என்ன கொடுப்போம்?
உறப்பான சாவு கொச்சிக்காத்தான் கொண்டு வந்து கொடுப்போம். இந்த ரெண்டையும் கொடுக்கிறதுல வித்தியாசம் இருக்குது. கிளிக்கு நான் உறப்ப கொடுக்கிறேன், கோவத்தில் அல்ல இறக்கத்தோட சாப்பாடு அதுதான். எலிக்கு கருவடை வாங்கி கொண்டு வந்து சுட்டு வைக்கிறேன், எதுக்கு என்பாதவர்களே? எடுத்து வளர்க்கத்துக்கா? அட முடிவை தீர்த்து கெட்டத்துக்கு. இதே மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்றான், நாங்க கொடுப்போம். فأخذناهم بغتة, திடீரென்று புடி பிடிப்போம். ஃபைதாஹும் முப்லிசூன், அந்த நேரத்துல கதறுவார்கள். அந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நிராசை அடைந்து விடுவார்கள். குர்ஆன் பேசுது அன்பார்ந்த பெரியார்களே சகோதரர்களே. அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மாறுபாடு செய்த விஷயத்துல, அல்லாஹ்வை கோபப்படுத்துற விஷயத்துல, அது எதுவாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை பயந்துக்கோங்க, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் அந்த ஆயத்தை முடிக்கிறான், இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், அல்லாஹ்வை மாதிரி தண்டிக்க கூடிய உலகத்துல யாரும் இல்ல. அன்பார்ந்த பெரியார்களே சகோதரர்களே, எனவே நானும் நீங்களும் என்ற சொந்த லைஃப, என்ற சொந்த வாழ்க்கைய அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாக ஆக்கிக் கொள்ளணும். என்ற குடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், என்ற ஃபேமிலி லைஃபாக இருக்கலாம், என்ற தொழிலாக எதுவாக இருந்தாலும் அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவர்களாக வாழ்வதற்கு முயற்சி செய்யணும். சந்தேகமான விடயங்களை ஏண்டிய வகையில விட்டு விலகி நடக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். சந்தேகமான விடயங்கள் அன்பார்ந்தவர்களே தவிர்த்து கொள்ளணும். நான் சொல்லல, நபி சொன்னாங்க, இன்னல் ஹலால பையினுன் வ இன்னல் ஹராம பையினுன் வ பைனஹுமா உமூருன் முஷ்தபிஹாத் லா யஅலமுஹுன்ன கஸீரும் மினன் நாஸ். மஸ்ஜித் நபவியில சஹாபாக்களை வச்சு நபி படிச்சு கொடுத்த பாடம். தோழர்களே, ஹராம் என்றா இதுதான் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஹலால் என்றா இதுதான் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நபி சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க, வபைனஹுமா உமூருன் முஷ்தபிஹாத், இந்த ஹராத்துக்கும் ஹலாலுக்கும் மத்தியில சந்தேகமான பல விடயங்கள் இருக்குது. ஒன்றல்ல ரெண்டல்ல, பல விடயங்கள் இருக்குது. அன்பார்ந்த பெரியார்களே சகோதரர்களே, நபி அவங்க சொல்லிட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க? அந்த சந்தேகமானத்தை செய்யலாமான்னு ஃபத்வா கேளுங்கன்னு நபி சொல்லல. நபியோட ஃபத்வா, வபல் வகஅ ஃபி ஷுபஹாத் வகஅ ஃபில் ஹராம். நபி சொன்னாங்க, யாரு சந்தேகமானவற்றிலே கையை போடுவார்களோ அவர்கள் ஹராத்திலே விழுந்து விட்டார்கள். சந்தேகமானவைகளை கூட அன்பார்ந்தவர்களே இஸ்லாம் சொல்றது தொடவானா, இதான் நபியோட ஃபத்வா. இந்த கண்பார்ந்தவர்களே, ஹராத்த ஹலால் ஆய்க்கொள்ளத்துக்கு எத்தனை ஃபத்வா கேட்டு தெரியுதோ? ஹராம் என்று 10 பேரு சொல்லிட்டாங்க, 99 பேரு சொல்லிட்டாங்க, 100வது ஒரு ஆள்கிட்டையும் கேட்டுக்கொள்றது ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடைக்குதா? பாந்தவர்களை அல்லாஹ் பயந்து கொள்ள நபியாக சொன்னாங்க, இன்னல்லாஹ யகார், அல்லாஹ் ரோசம் அடைகிறான். அல்லாஹ்வுடைய ரோசம் எங்கின வருவது தெரியுமா? இன்ன கைரத்துல்லாஹ், புகாரி முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ். அல்லாஹ்வுடைய ரோசம் என்பது, அல்லாஹ்வுடைய கோபம் என்பது ஒரு அடியான் அல்லாஹ் வானா என்றத செய்கின்ற நேரத்திலே ஏற்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஐயத்தியல் ஆபுது பிமா ஹர்ரமல்லாஹு அலைஹி, அல்லாஹ் அவனுக்கு எதை ஹராமாக்கி இருக்கிறானோ அதை செய்கின்ற நேரத்திலே அல்லாஹ்வுக்கு ரோசம் வரும் நபி சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய ரோசம் வரத்துக்கு நேரம் காலம் இல்ல. எல்லாரும் சேர்ந்து தான் அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்ச அல்லாஹ்க்கு ரோசம் வரணும் என்று இல்ல. ஆத் சமூத் கூட்டத்துக்கு அல்லாஹ் அவ்வளவு பெரிய தண்டனையை கொடுக்க காரணம் ஒரு நபருடைய தவறு. ஒத்தரு தாம் போயிட்டு ஒட்டகத்தை வெட்டினார். நாகத்துல்லாஹ், இது அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ஒரு அத்தாட்சி, இதை நீங்கள் கொல்லவானா? நபியோட ஓர்டர், அல்லாஹ்ட கட்டளை. ஒரு மனிதர் போயிட்டு இரவோடு இரவாக கொலை செஞ்சார், அல்லாஹ் முழு ஊரையும் அழிச்சு காட்டினார். அல்லாஹ்ட தண்டனை வரணும் என்றதுக்கு அன்பார்ந்தவர்களே, ஒத்தருக்கு அதான் இல்லந்தான் செய்யணும் என்று எந்த நேரத்தில் எப்ப வரும் தெரியாது. நபியோட மனைவி ஆயிஷாட்ட கேட்கிறாங்க, அனுஹுலிகு ஃபீனா சாலிஹூன், யா ரசூலல்லாஹ், நல்ல மக்கள் இருக்கிறோம், நல்ல மக்கள் இருக்கிறோம், நல்ல மக்கள். அப்படி இருந்தாலும் அல்லாஹ்வுடைய சோதனைகள்,
முசீபத்துகள் வார நேரத்தை நாங்களும் சிக்கிக் கொள்வோமா? நபி இல்லை என்று சொல்லல் எடுத்த சொன்னாங்க, நாம் நிச்சயம் சத்தியம் வரும். நல்லோருக்கு பெய்யும் மழை எல்லோருக்கும் என்ற மாதிரி தீயோருக்கு வருகின்ற சோதனைகள் வேதனைகள் நல்லோருக்கும் சேர்த்துத்தான். நபி சொல்லிட்டு சொன்னார்கள், எப்ப தெரியுமா? இன் கசுரல் ஹபசு ஆயிஷா ஹப்சா, எப்ப நீங்க வாழ்ற பகுதியில நன்மைகளை விட தீமைகள் கூடிடுமோ அப்பொழுது அன்பார்ந்த பெரியார்களே சகோதரர்களே அந்த இடம் அல்லாஹ்வுடைய சோதனை பீடமாக மாறிடும். அது ஊராக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், கடையாக இருக்கலாம். ஒரு கடையில உதாரணத்தை சொல்றேன், 5 பேர் இருக்கிறார்கள், 4 பேர் தொழுறாங்க, ஒருத்தர் தொழுதார், 4 பேர் தொழுதார் இல்ல. அன்பார்ந்த பெரியார்களே சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளணும். அது என்ன வீட்டுக்குள்ளேயாக இருக்கலாம், என்ன கடைக்குள்ளேயாக இருக்கலாம், என்ன வாகனத்திலேயா இருக்கலாம். எப்பொழுது அல்லாஹ்வை கோபப்படுத்தக்கூடிய செயல்கள் நடக்குமோ அப்பொழுது அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் கோபத்துக்கல்ல, அநியாயம் செய்வதற்கல்ல, பாடங்கள் படிப்பித்து தருவதற்காக அப்பொழுது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை அல்லாஹ் அனுப்புவான் என்பதைத்தான் குர்ஆன் ஹதீஸ் சொல்லுகிறது. எனவே அன்பார்ந்த பெரியார்களே சகோதரர்களே, நானும் நீங்களும் எங்களை பாதுகாத்துக் கொள்ளணும். விசேஷமாக இப்படியாப்பட்ட சந்தர்ப்பங்கள்ல நாங்க துஆக்களின் பக்கம் எங்களை சேர்த்திருப்போம். நபி அவங்க சொன்னாங்க, துஆ என்பது ரத்துல் கலா, கலாவை மாற்றக்கூடியது. துஆ என்பது ஒரு மனிதனுக்கு இறங்கின சோதனை, இறங்க இருக்கக்கூடிய சோதனைகளை கூட மாற்றக்கூடிய சக்தியை அல்லாஹ் துஆவுக்கு வைத்திருக்கிறார். துஆ என்பது சிலாஹுல் முஃமின், ஒரு முஃமின் ஆயுதம். இதுதான் அன்பார்ந்தவர்களே நானும் நீங்களும் கெட்ட வேண்டிய அணை. துஆக்களை அல்லாஹ்வின் பக்கம் அதிகம் கேட்க வேண்டும். எங்களுடைய துஆக்களை சக்தி உள்ளதாக பலம் வாய்ந்ததாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துஆ என்பது அது மிகப்பெரிய ஆயுதம். அடுத்தது அன்பார்ந்த பெரியார்களே சகோதரர்களே, அதிகமாக நானும் நீங்களும் இப்படியாப்பட்ட சந்தர்ப்பங்கள்ல இஸ்திக்ஃபார கூட்டணும். லவ்லா தஸ்தக்ஃபிரூனல்லாஹ லஅல்லக்கும் துர்ஹமூன், அல்லாஹ்வுடைய இரக்கப் பார்வை உங்களுக்கு வரணுமா? நீங்க ஒரு இஸ்திக்ஃபார கூட்டிக்கோங்க. அந்த இஸ்திக்ஃபார் எவ்வளவு பவர் வாய்ந்தது தெரியுமா? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கடவுள கூட நினைக்கல, நீண்ட வயிற்றிலிருந்து அவர் பாதுகாக்கப்படுவார் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஃபலௌலா கான மினல் முஸப்பிஹீன், அவர் மட்டும் லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற வார்த்தையை சொல்லாமல் இருந்திருந்தால் லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமித்தீன், கியாமத் நாள் மட்டும் அவரை நாங்க மீண்ட வயிற்றிலே வச்சிருப்போம். அவ்வளவு பெரிய சோதனையிலிருந்து அவரை விடுவிப்பதற்கு, அவரை வெளியேறுவதற்கு ஒரு ஆயுதமாக அவர் பாவித்தது இஸ்திக்ஃபார். சோதனைகள் நெருக்கடிகள் வார நேரம் அன்பார்ந்தவர்களே இஸ்திக்ஃபாரை கூட்ட வேண்டும். மன் லஸிமல் இஸ்திக்ஃபார ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா வ மின் குல்லி ضீகின் மக்ரஜா. யார் இஸ்திக்ஃபாரை கடைபிடிப்பார்களோ அல்லாஹ்வோட கவலைகளை நீக்கிடுவான். என்னென்ன நெருக்கடியான சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் ஏற்படுமோ அந்த நெருக்கடிகளை, அந்த சதாவை, அந்த கவலைகளை அல்லாஹ் தஆலா நீக்குவான் என்று நபி சொன்னாங்க. இதுல நம்பிக்கை வரணும் அன்பார்ந்தவர்களே. இன்னைக்கு எல்லா அந்த வார்த்தையில நம்பிக்கை இருக்கு, நபியுடைய வார்த்தையில நம்பிக்கை குறைஞ்சு போயிட்டது. அதுதான் எனக்கு உங்களுக்கு வந்து பெரிய முசீபத், சோதனை. ஹதீஸ் சொல்லப்படுவது நம்பத்துக்கு உள்ளம் இடம் கொடுத்தது இல்ல. யார்ட வார்த்தை தெரியுமா? இதெல்லாம் 60 வருஷம் இந்த பூமிக்கு மேலால வாழ்ந்து ஒரு வார்த்தை கூட பொய் பேசாத நபியிட வார்த்தை. 60 வருஷம் இந்த பூமிக்கு மேலால வாழ்ந்து ஒருவரை பத்தி புறம் பேசாதவருடைய வார்த்தை. நபியுடைய வார்த்தைகள் பொய்யானவைகள் அல்ல, பொன்னானவைகள். இவைகளை நாங்கள் மதித்து நடக்க வேண்டும். இஸ்திக்ஃபாரை கூட்ட வேண்டும், துஆக்களை கூட்டிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக கடைசியாக அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்களே, அல்லாஹ் தஆலா எங்கள்கிட்ட இப்படியாப்பட்ட சந்தர்ப்பங்கள்ல இன்னொரு விடயத்தை எதிர்பார்க்கிறார். அதுதான் பாதிக்கப்பட்டவர்களுக்காக வேண்டி நாங்க உதவிக்கரம் கொடுக்கிறது. எங்களால முடிந்த வகையில அவர்களுக்காக வேண்டி நாங்கள் உதவி செய்யணும்.
எங்கட பொருளால, எங்கட உடலால, எங்கட பொருளாதாரத்தால அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ் கல்லல் என்ற பேரில நாங்க பெருமைப்படணும். உண்மையிலே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒவ்வொருவரும் தனவந்தர்கள், படித்தவர்கள், அது எல்லாருமாக சேர்ந்து நிறையோரு பங்களிப்பு அல்ஹம்துலில்லாஹ் செஞ்சு கொண்டிருக்கிறோம். இதுக்குண்டான கூலி அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஈருலகத்திலே தருவோம் என்று நாங்க பிரார்த்தனையும் செஞ்சு கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, அதிலே நாங்கள் நன்மை அல்லாஹ்விடத்துல மாத்திரம் ஆதரவு வைக்கணும். பேரையும் புகழையும் எதிர்பார்க்க கூடாது. பேரையும் புகழையும் எதிர்பார்க்காமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும் என்ன தர்மத்தை செய்தாலும் செஞ்சிடணும். இஸ்லாம் எங்கள்கிட்ட எதிர்பார்க்குது. இன்னமா நுதிமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ் லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா. குர்ஆன் சொல்லித்தர பாடம். நீங்க வேண்டிய மட்டும் ஹெல்ப் பண்ணுங்க, உதவி செய்யுங்க. அந்த உதவி செஞ்சவர்கிட்ட போயிட்டு இவங்க குறைஞ்சது ஒரு ஜஸாக்கல்லாஹ் சரி சொல்லல, எங்களை வெல்கம் பண்ணல. வலா ஜஸா லா நுரீது மின்கும் ஜஸா, நீங்க எங்களுக்கு பிறவி உபகாரம் செய்யணும் என்று நாங்க எதிர்பார்க்கிறோம் இல்ல. வலா ஷுக்கூரா, நீங்க ஜஸாக்கல்லாஹ்னு சொல்லணும் என்று நாங்க எதிர்பார்க்கிறோம் இல்ல. நாங்க செஞ்சது அல்லாஹ்வுக்காக வேண்டி. இந்த தர்மம், இப்படி செய்யப்படுகின்ற தர்மங்கள் எத்தனையோ பரம்பரைகளை பாதுகாக்கும். அஸ்ஸதகத்து ரத்துல் பலா, சதகா என்பது பலாய் முசீபத்தில் அடியோட இல்லாமலாக்கும். இந்த நோக்கத்துக்காக வேண்டி செய்யப்படுகின்ற சதகாக்கள் ஒன்று ரெண்டல்ல, பல பரம்பரைகளை பாதுகாக்கும். பெரியார்களே, சகோதரர்களே, அந்த அமைப்புல எங்கட ஹிதமத்துகளை, எங்கட பணிகளை அவர்களுக்கு நாங்கள் சொல்லணும், அவர்களுக்கு ஆறுதல் சொல்லணும். கடைசியாக இப்படியாப்பட்ட நிகழ்வுகள் ஏற்படுற நேரம் அன்பார்ந்தவர்களே, துஆக்கள் இருக்குது. துஆக்களை பாடமாய் கொள்ளணும். மழை பெய்ய ஆரம்பிச்சதோட மழையை பார்த்து ஒரு துஆ கேட்கணும். அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ, யா அல்லாஹ் இந்த மழையை எனக்கு பிரயோஜனம் உள்ள மழையாக ஆக்கித்தா. மழை பெய்ஞ்சு முடிஞ்சதோட முதிர்னா பிஃபத்லில்லாஹ், யா அல்லாஹ் ஓண்ட அருளால மழை பெய்ஞ்சு முடிஞ்சிச்சு. யா அல்லாஹ் மழை பெய்து ஏதோ ஒரு ஆபத்து வரப்போற மாதிரி இருக்கு. மலைக்கு சொந்தக்காரன் அல்லாஹ், எங்களுக்கு கணக்கெட்ட முடியாது. அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, யா அல்லாஹ் இந்த மழையை பெய்ய வைக்கிறவன் நீ தான். இதை எங்களுக்கு சாதகமானதாக ஆக்கு, பாதகமானதாக ஆக்கிடாத. காத்து வீசுதா, காத்து வீசுதா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைர மா ஃபீஹா வ கைர மா உர்சிலத் பி. காத்த அனுப்புறவன் அவன், வேற யாருக்கும் அந்த காத்தை கண்ட்ரோல் பண்ணலாம். அல்லாஹ்ட்ட மனசால சொல்லறீங்க, அல்லாஹ் இந்த காத்துல நலவும் நீக்கி கெடுதியும் இருக்குது. என்ன நலவை அனுப்புறியோ அந்த நலவை எங்களுக்கு தான். என்னென்ன கெடுதிகள் வரைக்கோ இந்த காத்துடைய கெடுதியிலிருந்து எங்களை பாதுகாரு. இப்படியாப்பட்ட துஆக்களை பாடமாக்கி இந்த சந்தர்ப்பங்கள் நாங்கள் அல்லாஹ்வின் பக்கம் திசை திரும்பணும். இத்தான் நபியாங்களை காட்டி தந்த முறை. எனவே அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் இந்த உலகத்திலே வாழ்கின்ற நேரத்திலே இவைகளை எல்லாம் படிப்பினைகளாக ஆக்கி தருகிறானோ அவைகளிலிருந்து சரியான படிப்பினைகளை பெற்ற ஜெயசீலர்களுடைய, புத்திசாலிகளுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களை மாக்கி அருள்வானாக. யா அல்லாஹ் எங்களது பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களை